நண்பர்களுக்கு வணக்கம். இந்த வீடியோவில் நான் பார்த்தீங்கன்னா, ஒரு மரண மாசான டிஃபென்ஸ் அப்டேட் பத்தி தான் பார்க்க போறோம். உலகத்தில பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு அதாவது 2026ல நெறைய வார்கள் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இந்த வார்கள் எல்லாமே எப்படி இருக்கும்னா, சைபர்ல இருக்கும், டெக்னாலஜி ஓரியன்டடா இருக்கும், ட்ரோன் அண்ட் அட்டானமஸ் இந்த மாரி தான் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இதுக்கு நம்ம எந்த அளவுக்கு தயாராகிட்டு வந்துட்டு இருக்கோம் அப்படின்றது தான். என்னடா நீ வெறும் டிஃபென்ஸ் போடுற, ஆயுதங்கள் பத்தியே போட்டுட்டு இருக்க அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா, இது நமக்கு நீட் ஆஃப் த ஹவர் அப்படின்னு பார்க்குறோம். ஏன்னா, நம்மள சுத்தி நெறைய ஹாஸ்டைல் சக்திகள் தான் உருவாயிட்டு வந்துட்டு இருக்கு அப்படின்னு பார்க்கப்படுது. நம்ம பக்கத்துல இருந்த நட்பு நாடுகள்லாம் நமக்கு எதிரியா மாறிட்டு வந்துட்டு இருக்காங்க. பொலிட்டிக்ஸ் எப்பவுமே ஒரே மாரி இருக்காது அப்படின்னு பார்க்குறோம். இதுதான் இப்ப நடந்துட்டு இருக்கு. இந்தியா எல்லாத்துக்குமே தயாரா இருக்கணும் அப்படின்றது தான் இந்த வீடியோவோட முக்கிய நோக்கம். அதனோட ஒரு அப்டேட் தான் நான் இப்போ உங்களுக்கு குடுக்குறேன். நம்ம இந்தியன் ஆர்மிக்காக ஒரு அசத்தலான கண்டுபிடிப்பை இந்த ஐஐடி மெட்ராஸ் செஞ்சிருக்காங்க. இந்திய ராணுவம் பார்த்தீங்கன்னா, உலகத்திலேயே முதல் முறையா ஒரு மேஜிக்கே பண்ணியிருக்கு அப்படின்னு தான் நம்ம பார்க்கணும். இதுதான் இந்த ராம்ஜெட் இன்ஜினை யூஸ் பண்ணக்கூடிய ஆர்ட்டிலரி அப்படின்னு நம்ம பார்க்குறோம். இது முதல் முறையா உலகத்திலே இந்தியா தான் பண்ணியிருக்கு அப்படின்னு பார்க்கப்படுது. அது மட்டும் இல்லாமல் நான் சொன்னேன் இல்லையா, இந்த வார்களுக்கு நம்ம ரெடியா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, அதனால ஸ்பைஸ் 1000 அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ப்ரெசிஷன் ஸ்ட்ரைக் பண்ணக்கூடிய பாம்ஸை பாம்ஸ் கிடையாது, அந்த பாம்ஸ்க்கான கிட்ஸை இஸ்ரேல்கிட்ட நம்ம நாடு வாங்கி குவிக்குது அப்படின்னு பார்க்குறோம். வாங்க ஃபுல் டீட்டெயில் வீடியோக்குள்ளே போயிட்டு பார்க்கலாம். முதல்ல என்னடா இந்த ராம்ஜெட் பீரங்கி குண்டு என்ன அது ஆர்ட்டிலரி ஷெல் அப்படின்னு சொல்லிட்டு புதுசாக என்னது அப்படின்னு கேட்டிங்கன்னா, பொதுவாக பீரங்கி குண்டை சுட்டோம் அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட தூரம் வரைக்கும் தான் போகும் அப்படின்னு பார்க்கப்படுது. ஆனால் இந்த ராம்ஜெட் டெக்னாலஜி மூலமாக அந்த குண்டுகளுக்குள்ளே ஒரு சின்ன என்ஜின் இருக்கும் அப்படின்னு பார்க்குறோம். இது என்னப்பா சாதனை அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, இது எப்படி வேலை செய்யும் அப்படின்றத நம்ம பார்ப்போம். இந்த குண்டு பார்த்தீங்கன்னா, காற்றுல பறக்கும்போதே ஆக்சிஜனை உள்ளே இழுத்துக்கும் அப்படின்னு பார்க்கப்படுது. எரிபொருளை எரித்து ஒரு த்ரஸ்ட்டை உருவாக்கும் அப்படின்னு பார்க்குறோம். இது வேலை செய்யணும் அப்படின்னா குண்டு பயங்கர வேகத்தில் போகணும். அது ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒளியை விட 2 மடங்கு, மார்க் 2ல் அது போகணும் அப்படின்னு சொல்லப்படுது. நார்மலாக நம்ம ஒரு ஆர்ட்டிலரியிலேருந்து ஃபயர் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா, இந்த மார்க் 2 வேகத்தில் தான் அது போகும் அப்படின்னு சொல்லப்படுது. அதனால் இந்த ராம்ஜெட் என்ஜின் செயல்படுறதுக்கு இந்த வேகம் போதும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது சுருக்கமாக சொல்ல போனோம்னா, விலை கம்மியாக ஒரு குட்டி பிரம்மோஸ் மாதிரியான ஒரு மிசைலை அனுப்புறது அப்படின்னு பார்க்கப்படுது. ஏன் அப்படின்னா, பிரம்மோஸ் மிசைல்லையும் பார்த்தீங்கன்னா இந்த ராம்ஜெட் இன்ஜின் தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். அதே மாதிரியான ஒரு குட்டி ராம்ஜெட் இன்ஜினை உள்ளே வச்சு அதை ஒரு ஆர்ட்டிலரியில் அனுப்புகிறாங்க அப்படின்னு பார்க்கப்படுது. சாதாரண குண்டுகளை விட பார்த்தீங்கன்னா, இதோட தூரம் 30லேருந்து 50% வரைக்கும் அதிகரிக்கும் அப்படின்னு படுது. அதாவது பார்த்தீங்கன்னா, நார்மல் ஒரு ஆர்ட்டிலரி ஷெல் நம்ம ஃபயர் பண்ணுறோன்னா, அது 40லேருந்து 50 கிலோமீட்டர் தான் போகும் அப்படின்னு சொல்லப்படுது. அதுலேயே ராக்கெட் த்ரஸ்ட் வச்சு சில ஆர்ட்டிலரிலாம் இருக்குது. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா 60லேருந்து 70 தான் மேக்ஸிமம் போகும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது கிட்டத்தட்ட 100 கிலோமீட்டர் ப்ளஸ் வரைக்கும் போகக்கூடிய ஒரு விஷயம் இதில் இருக்குது அப்படின்னு பார்க்குறோம். இப்போது எதிரி நம்மளை தொடுறதுக்கு முன்னாடியே நாம் அவங்கள அடித்து காலி பண்ணிடலாம் அப்படின்னு பார்க்கப்படுது. ஏன்னா ஆர்ட்டிலரியில் லாங் டிஸ்டன்ஸ்ன்றது நார்மலாக எங்கேயுமே கிடையாது. இது ஒரு கேம் சேஞ்சர் நிஜமாவே அப்படின்னு சொல்லணும். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு சின்ன பீரங்கி குண்டில் இந்த இன்ஜினை பொறுத்து பயன்படுத்துவதன் மூலமாக இந்தியா முதல்ல உலகத்திலேயே இந்த மாதிரி ஒரு ராம்ஜெட் இன்ஜினை எடுத்து ஒரு ஆர்ட்டிலரியில் வச்ச ஃபர்ஸ்ட் கண்ட்ரி அப்படின்ற பேர் நமக்கு வாங்கி கொடுத்துருக்கு. அது மட்டும் இல்லாமல் நம்ம ஊர் ஐஐடி மெட்ராஸ் இவங்க தான் இந்த டெக்னாலஜியை டெவலப் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்க்கணும். ஏற்கனவே பார்த்தீங்கன்னா, இந்த பொக்ரானோட நம்ம பாலைவனத்தில் எங்கெல்லாம் நம்ம இந்த வெடிகுண்டுகள் சோதனை பண்ணக்கூடிய அந்த இடம் இருக்கு இல்லையா, இதில் இதனுடைய சக்ஸஸ் பார்த்துருக்காங்க அப்படின்னு பார்க்கப்படுது. இந்திய ராணுவத்தோட மாஸ்டர் பிளான் என்ன அப்படின்னாக்கா, நம்ம ஆர்மியில் இப்போது நிறைய விதமான பீரங்கிகள் இருக்குது அப்படின்னு பார்க்குறோம். ஆனால் இனிமேல் எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா இந்த 150 mm ஆர்ட்டிலரியாக மாற்றுறதுக்கு ஒரு முழு பிளானை கொண்டு வந்துட்டாங்க அப்படின்னு பார்க்கப்படுது. இந்த 150 mm குண்டுகளில் தான் இந்த ராம்ஜெட் இன்ஜின் பொறுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது. நார்மலாக பார்த்தீங்கன்னா இந்த 150 mmன்றது பெரிய ஒரு ஆர்ட்டிலரி அப்படின்னு பார்க்குறோம். இப்போ நமக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எதுக்காக அப்படின்னு பார்த்தோன்னா, நம்மளுடைய பார்டரில் அதிகப்படியாக இருக்கக்கூடியது இந்த சைனா ஆகட்டும், இந்த லடாக் பகுதிகளாகட்டும், இந்த சைட்லலாம் நமக்கு மலைகள் தான் அதிகமாக இருக்குது அப்படின்னு பார்க்குறோம். இந்த மலைகளில் ஒரு ஒரு ஹில்ஸ் ஹைட்லேருந்து இன்னொரு ஹில் ஹைட்டை தாண்டி போகக்கூடிய ஒரு ஸ்மால் ஸ்கேல் ஃபயர் பவர் நமக்கு தேவை. ஏவுகணை எப்போவுமே காஸ்ட்லி. இந்த ஆர்ட்டிலரி ரொம்ப விலை கம்மி அப்படின்னு பார்க்குறோம். இந்த மாதிரி ஒரு ஆர்ட்டிலரியை நம்ம ஏவுகணைக்கு இணையாக இருக்கக்கூடிய ஒரு ஆர்ட்டிலரியை தயாரிக்கிறது மூலமா நமக்கு எக்கனாமிக்காகவும் இது பெனிஃபிட் கொடுக்கும் அப்படின்ற மாதிரி தான் டிஃபென்ஸ் எக்ஸ்பர்ட்ஸ்லாம் சொல்கிறாங்க. நம்மளுடைய ஐஐடி மெட்ராஸ் கண்டுபிடிச்சி நம்மளுடைய இந்தியன் ஆர்மிக்கு கொடுத்துக்குள்ள ஒரு மிகப்பெரிய வரப்பிரசாதம் அப்படின்னு பார்க்கப்படுது. இது நம்ம நாட்டுக்கே மிகப்பெரிய ஒரு பெருமையாக பார்க்கப்படுது. இது மட்டும் இல்லாமல் இந்தியா இஸ்ரேல்கிட்ட இருந்து இந்த ஸ்பைஸ் 1000 அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஸ்மார்ட் பாம்கான கிட்டுகளை வாங்கியிருக்கு அப்படின்னு.
முதல்ல இந்த ஸ்பைஸ் 1000 என்ன அப்படின்றது நம்ம தெரிஞ்சுக்கணும். இது வந்து ஒரு சாதாரண பாம்லாம் கிடையாது. ஒரு சாதாரண 500 கிலோ அல்லது வந்து 1000 கிலோ குண்ட வந்து எடுத்துட்டு போயிட்டு, அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன கிட்ட மாட்டுனோம் அப்படின்னா, இது வந்து ஒரு ஸ்மார்ட் பாமா மாறிடும் அப்படின்னு பார்க்கப்படுது. அதுதான் இந்த ஸ்பைஸ் கிட் அப்படின்னு சொல்றோம். ஸோ இதோட அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல பிரிசிஷன் ஸ்ட்ரைக் அப்படின்னு சொல்றோம். அதாவது இது கரெக்ட்டா வந்து டார்கெட்ட அடிக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. ஒரு 100 கிலோமீட்டர் தூரத்துல இருந்தே பார்த்தீங்கன்னா, இத லான்ச் பண்ண முடியும் அப்படின்னு சொல்றாங்க. டெக்னாலஜி பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, இதுல ஒரு ஸ்பெஷல் கேமரா இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாம அதுல வந்து ஐஆர் சீக்கர்ஸும் இருக்குன்னு சொல்றது. ஐஆர் சீக்கர்ஸ்னா ஒண்ணும் இல்ல, இந்த இன்ஃப்ராரெட் சீக்கர் அப்படின்னு சொல்றோம். ஏற்கனவே வந்து டார்கெட்டோட போட்டோவை வந்து இதுல சேவ் பண்ணி வச்சிருப்பாங்க அப்படின்னு சொல்லப்படுது. கீழே இருக்கிற இடத்த வந்து ஃபோட்டோ எடுத்துட்டு 2யும் அது வந்து என்ன பண்ணும்னா மேட்ச் பண்ணி பார்த்துட்டு அக்யூரேட்டாக அந்த இடத்துல போய் அது அடிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஜிபிஎஸ் ஜாமிங் இஷ்யூ இதில் இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போலாம் பார்த்தீங்கன்னா எல்லா கண்ட்ரியுமே வந்து இந்த ஜிபிஎஸ் சிக்னலில் ஜாம் பண்ணுற டெக்னாலஜியை வச்சுருக்காங்க. அதனால் இது ஃபோட்டோவை வச்சு டார்கெட்டை கண்டுபிடிச்சதுனால இந்த ஜிபிஎஸ்ஸை ஜாம் பண்ணாலும் இது கரெக்டாக வேலை செய்யும் அப்படின்னு பார்க்கப்படுது. அந்த இடத்துல ஜிபிஎஸ் ஜாமர் இருந்தாலும் அங்கே வேலைக்கு ஆகாது. ஸோ நம்மகிட்ட வந்து இப்போ தான் இந்த ஸ்பைஸ் வகையான இந்த கிட்ட வந்து வாங்குறோமா இஸ்ரேல்லேருந்து அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படிலாம் கிடையாது. நம்ம ஆல்ரெடி இது மாதிரியான வச்சுருக்கோம். இந்திய விமானப்படை வந்து பார்த்தீங்கன்னா ஏற்கனவே ஸ்பைஸ் 2000 மற்றும் ஸ்பைஸ் 250 அப்படின்னக்கூடிய இந்த 2 வகையான கிட்டும் வந்து ஏற்கனவே வச்சுருக்கோம். இந்த ஸ்பைஸ் 2000 அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதை பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. இதுதான் வந்து இந்த புகழ்பெற்ற இந்த பாலக்கோட் ஏர் ஸ்ட்ரைக்கில் வந்து நம்ம யூஸ் பண்ணது. அதோட ஒரு ஹீரோ அப்படின்னு சொல்லலாம். இது வந்து 1000 கிலோ வெடிகுண்டை வந்து சுமந்து செல்லக்கூடியது. பதுங்கு குழிகளை வந்து இது போடும்பொழுது தரமட்டமாகவே ஆகிடும் அப்படின்னு பார்க்குறாங்க. அடுத்து இந்த ஸ்பைஸ் 250 பார்த்தீங்கன்னா இது ஒரு சின்ன குண்டுகளுக்கான ஒரு கிட் அப்படின்னு பார்க்குறோம். அப்போ இந்த ஸ்பைஸ் 1000 எதுக்கு? ஆல்ரெடி நமக்கு தான் ஸ்பைஸ் 2000 இருக்கே, எதுக்கு இதை வாங்குறீங்க அப்படின்னு கேட்டோம்னா, இது வந்து 500 கிலோ எடை கொண்ட குண்டுகளை வந்து சுமந்து செல்லக்கூடியது. அப்போ நம்ம ஏன் வந்து இந்த ஸ்பைஸ் 1000 இப்போ வாங்குறோம்? நம்மகிட்ட தான் வந்து ஸ்பைஸ் 2000 இருக்குல்ல, எதுக்கு இதை வாங்குறீங்க அப்படின்னு நம்ம கேட்கும்போது, இது வந்து வெறும் 500 கிலோ எடை உள்ள குண்டுகளை வந்து இதில் பொருத்த முடியும் அப்படின்னு பார்க்குறோம். அதாவது பார்த்தீங்கன்னா ஸ்பைஸ் 2000 வந்து எல்லா டார்கெட்டுக்கும் அடிக்கிறதுக்கு தேவை கிடையாது அப்படின்னு சொல்கிறோம். ஏன்னா இது விலை எல்லாமே ரொம்ப காஸ்ட்லி. வெறும் 500 கிலோ குண்டுகளை வந்து அதிக ரேஞ்சில் எடுத்துகிட்டு போய் அக்யூரேட்டாக நம்ம வந்து அது மேலே தாக்குதல் நடத்தணும் அப்படின்னா இந்த வகையான ஸ்பைஸ் 1000 கிட்டு தான் நமக்கு தேவைப்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. நம்மகிட்டவே பார்த்தீங்கன்னா நம்மளுடைய டிஆர்டிஓ தயாரிச்ச வந்து கௌரவ் அப்படின்னக்கூடிய ஒரு கிட்டு இருக்குது. இதுவும் இதே மாதிரி ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு கிட்டு தான். இதுவும் பார்த்தீங்கன்னா இந்த கிளைடட் பாம்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு போகக்கூடியது, தூரமாக போய் அடிக்கும் அப்படின்னு பார்க்குறோம். ஆனால் இதில் ஒரு சின்ன வித்தியாசம் இருக்குது அப்படின்னு பார்க்குறோம். கௌரவ் பார்த்தீங்கன்னா இது வந்து முக்கியமாக லேசரை வச்சு தான் இது வந்து செயல்படும் அப்படின்னு சொல்லப்படுது. ஆனால் இந்த மேகம் அதிகமாக இருக்கிற இடத்துலையோ இல்லை ஒரு மோசமான வானிலையிலையோ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இது தடுமாறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு பார்க்குறாங்க. இஸ்ரேலோட ஸ்பைஸ் பாம் வந்து பார்த்தீங்கன்னா காற்றுல வந்து மெனூவ் பண்ணிகிட்டே போகும், வளைஞ்சு போகக்கூடியது, மிட்டியர்லேயே வந்து மெனூவர் ஆகும்னு சொல்கிறாங்க. அதனால் பார்த்தீங்கன்னா நமக்கு இப்போ கௌரவ் ஓரளவுக்கு வந்து ஒர்க் பண்ணனாலும் ஸ்பைஸ் அளவுக்கு அது இன்னும் சுப்பீரியராக இல்லை அப்படின்னு பார்க்கப்படுது. ஏன் இந்த ஸ்பைஸை வந்து பார்த்தீங்கன்னா இந்தியா வந்து வாங்கி வச்சிருக்கு அப்படின்னா, பாகிஸ்தானோ அல்லது சீனா பார்டர்லேயோ வந்து திடீர்னு நமக்கு ஒரு பிரச்சனை வரதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. மெயினாக பாகிஸ்தானோட பிரச்சனை வரதுக்கு 100% நமக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதுக்கு நமக்கு 100% ஒரு கான்ஃபிடென்ட்டான வெப்பன் சிஸ்டம் வேணும் அப்படின்னு பார்க்குறோம். இந்த பாலக்காட்டு ஏர் ஸ்ட்ரைக்கில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம ஸ்பைஸ் பாம்பை தான் வந்து பயன்படுத்தி இந்த தீவிரவாதிகளோட முகாமெல்லாம் வந்து துல்லியமாக அழிச்சோம் அப்படின்னு பார்க்கப்படுது. ஒரு இந்த ஸ்பைஸ் 1000 கிட்டோட விலை வந்து பார்த்தீங்கன்னா சுமார் கிட்டத்தட்ட $4,80,000 அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது இந்திய ரூபாயில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 4 கோடிக்கு மேலே போயிடும் அப்படின்னு சொல்லப்படுது. ஆனால் நம்ம நாட்டு மக்களோட உயிரையும் நம்ம நாட்டினுடைய கௌரவத்தையும் பார்க்கும்போது இந்த விலை வந்து பெருசு இல்லை அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஏன் அப்படின்னா ஒரு 4 கோடி ரூபாய் பெருமானம் உள்ள ஒரு ஆயுதத்தை வச்சு நம்ம ஒரு 40 50 கோடி ரூபாய் மதிப்புள்ள ஒரு எதிரியினுடைய டார்கெட்டை அடிக்கும்போது அவங்களுடைய நம்ம மேலே தாக்கும் திறனை வந்து நம்ம கம்மி பண்ணுறோம். அதனால நமக்கும் அது வந்து பெனிஃபிட் அப்படி பாருங்க. அதாவது நாட்டினுடைய பாதுகாப்புக்காக செலவு பண்ணதுல தப்பு இல்லை அப்படின்ற மாதிரி இந்தியன் கவர்மெண்ட் முடிவு பண்ணியிருக்கு. ஸோ ஓகே மக்கள், நான் இதுலேருந்து என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, நம்மளும் ஆகட்டும் இல்லை நம்ம இந்தியன் ஆர்மி ஆகட்டும் இல்லை அதை சுற்றி ஒர்க் பண்ணக்கூடிய ஆர்கனைசேஷன்ஸ் ஆகட்டும் எல்லாமே வந்து நம்மளுடைய வெப்பன் சிஸ்டத்தை அட்வான்ஸ் பண்ணுறதுக்கான வழிகள் தான் ஈடுபட்டிருக்காங்க. என்ன காரணம் அப்படின்னா, நீங்கள் நிறைய ஆர்டிகல் பார்த்துருப்பீங்க, நிறைய வீடியோஸ் பார்த்துருப்பீங்க. 2026 அப்படின்றது வந்து ஒரு மோசமான இயராக இருக்க போது எல்லா நாடுகளுக்குமே சொல்கிறாங்க. அங்கங்கேயும் வந்து கான்ஃப்ளிக்ட்ஸ் அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏற்கனவே வந்து எல்லாமே ஸ்டார்ட் ஆகிட்டு வந்துட்டே தான் இருக்குது. ஒரு இடத்துலையும் வார் நடந்துகிட்டே தான் இருக்குது. கண்டிப்பாக 2026 மிகப்பெரிய வார்களாக நடக்கும். அதுவும் இந்தியாவை மையமாக வச்சு நிறைய சண்டைகள் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்றாங்க. நம்ம வந்து நம்மளுடைய வெப்பன் சிஸ்டமை அட்வான்ஸ் பண்ணி தான் ஆகணும். அதுக்கு வேறு வழியே கிடையாது. ஏன்னா உலகத்தில் எந்த நாடு வந்து டெக்னாலஜியில் சுப்பீரியாக இருக்கோ அவங்க ஈஸியாக சர்வே ஆவாங்க அப்படின்னு பார்க்கப்படுது. ஸோ இந்தியா வந்து இதில்
முழு கவனம் செலுத்துது அப்படின்றது தான் இந்த மாதிரியான விஷயங்கள் நான் பார்க்குறேன். நேற்று ஒரு வீடியோ போட்டிருந்தேன். நம்மளுடைய பிரளய் ஏவுகணை எப்படி நம்மளுக்கு வந்து ஒரு கேம் சேஞ்சராக இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு, அதே மாதிரி இந்த ராம்ஜெட் என்ஜினை யூஸ் பண்ணக்கூடிய ஆர்ட்டிலரி ஷெல் வந்து மிகப்பெரிய கேம் சேஞ்சராக இருக்கும். அது போக நம்மக்கிட்ட இல்லாத அட்வான்ஸ்டு டெக்னாலஜி நம்மளுடைய நட்பு நாடுகள், அதாவது எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ரஷ்யா ஆகட்டும், இஸ்ரேல் ஆகட்டும், இங்கேருந்து வந்து நம்ம வாங்கிட்டு இருக்கோம் அப்படின்றது நான் தெரிவிக்கிறேன். ஓகே, ஸோ இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும் நான் நம்புகிறேன். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த ஒரு இன்ஃபர்மேட்டிவ் வீடியோ சந்திக்கிறேன். அது வரைக்கும் தேங்க்யூ, பை, ஜெய்.